தான் நம்ம ஐயாவுக்கு செஞ்சுருக்கோம். ஏன் பர்டிகுலராக அதை செய்யணும்? கருங்காலி என்ன வேலை செய்யுமோ அந்த வேலையை இந்த மரம் பண்ணும். இந்த இயற்கையில் இருந்த பிரபஞ்ச சக்தியை அது ஈர்த்து தன்னுக்குள்ள வச்சுருக்கோம். புரியுதுங்களா? அப்போ நாம் போய் அவரை வணங்குறோம், அந்த எனர்ஜி நமக்கும் பாஸ் ஆகும். பாஸ் ஆனால் என்ன சாமி ஆகும்? சோர்ந்து போயிருக்கிறவன் தெம்பாயிடுவோம். நாம் பண்ணுறது அதுதான். அப்போ நாம் ஐயாவுக்கு குரு பூஜை பண்ணுறோம், ஏனோ தானோன்னு எதையுமே பண்ணல. ஒவ்வொரு பொருளும் அதுக்கான சூட்சுமத்தை அறிஞ்சு, ஒரு சின்ன விஷயமாக கூட இருக்கலாம், ஆனால் எதையும் ஏனோ தானோன்னு பண்ணலை. நாம் செய்யக்கூடிய விஷயம் இங்கே அதை நம்பி வராங்க, அவங்க வந்தவங்க அதுக்கான பலனை அனுபவிக்கணும்னு ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பார்த்து 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 பண்ணுறோம். அப்போ குரு பூஜை முடிஞ்ச உடனே சாமி எப்படி இங்கேருந்து அலங்காரம் பண்ணி வெளியே போவாரோ அதே மாதிரி நம்ம ஐயாவும் வெளியே போவார். அப்போ குரு பூஜைக்கு வரீங்க, நீங்கள் என்ன பண்ணணும்? மாதம் மாதம் தனியாக வரோம், முடிஞ்ச அளவுக்கு குரு பூஜை அன்றைக்கி குடும்பத்தோடு வரணும். ஏன்னா நீங்கள் மட்டும் நல்லா இருந்தால் போதுமா? குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஆன்மாவும் ஐயாவோட பரிசத்தை உணர்வாங்க. அப்படி ஒரு நாள் குரு பூஜை நாள். அதனால் முடிஞ்சவங்க எல்லாரும் மே மாதம் 17ஆம் தேதி குடும்பத்தோடு வந்து அந்த சக்தியை நீங்கள் கொண்டு போங்க. சரிங்களா? அன்னிலேருந்தே உங்களுக்கு வாழ்க்கையை மாறும். அதை உத்தரவாதமாக நம்மளால் சொல்ல முடியும். காலையிலே ஒரு அபிஷேகம் அலங்காரம் பண்ணிடுவோம், அதுக்கப்புறம் கொடியேற்றுவோம், அதுக்கப்புறம் கல்வெட்டு, அதுக்கப்புறம் பாதம் வச்சுருக்கோம். இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம யாகம் ஸ்டார்ட் பண்ணுவோம். யாகத்தில் வரவங்களுக்கு ஒரு வெத்தலையில் நாம் கொடுக்கக்கூடிய பொடியை வச்சுக்கணும். குறையில்லாத மனுஷன் இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் கூட கிடையாது. 1000 தான் பாடம் பண்ணலாம், 1000 தான் அந்த ஞானம் இருக்கலாம், ஆனாலும் ஒவ்வொரு மனுஷனையும் ஒரு விஷயம் உறுத்திக்கின்னு இருக்கும். அதுலேருந்து யாரும் தப்பிக்கவே முடியாது. நம்மலாம் தெய்வமாக நான் ஒன்றுமே இல்லை, சராசரி மனுஷன்தான். புரியுங்களா? ஆனால் நாம் பண்ணக்கூடிய அந்த விஷயமானது உங்கள் வேண்டுதல் ஏதோ ஒன்று இருக்கலாம். புரியுதுங்களா? உங்களுக்காக வேண்டலாம், இல்லை உங்களுக்கு இல்லாமல் உங்கள் பிள்ளைகளுக்காகவோ உங்களுக்கு சொந்தக்காரர்களுக்காகவோ வேண்டுங்க. வேண்டி அதே வேண்டுதலோட அதை கொண்டு போய் உங்கள் கையாலேயே அந்த யாகத்தில் போடணும். போட்டுட்டிங்கன்னா நீங்கள் உண்டு, ஐயா உண்டு. நடுவில் நாங்கள் யாருமே இல்லை. நாங்கள் உங்களுக்கெல்லாம் தீர்த்து வைப்போம் நாங்கள் சொல்லவே இல்லை எங்கேயுமே. நம்புங்க, நாங்கள் தீர்க்கலை. உங்கள் நம்பிக்கையும் ஐயாவும் உங்கள் பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. சரிங்களா? அதுக்காக தான் நம்ம இவ்வளோ விஷயம் பண்ணுறோம், வேறு எதுக்காகவும் கிடையாது. அந்த நாள்லேருந்து நீங்களே உணர்வீங்க. இங்கே காசு பணத்தை பற்றியே பேசலை, நான் ஐயா குரு பூஜைக்கு போனேங்க, போன நாள்லேருந்து நிம்மதியாக இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் ஒவ்வொருத்தரும் கண்டிப்பாக சொல்லுவீங்க. அதுக்கான சூழ்நிலை அங்கே இருக்குது. சரிங்களா? அதுக்காக தான் அதை பண்ணுறோம். நாம் பாடங்கள்லாம் பண்ணுறோம். பாடம் பண்ணும்போது நமக்கு என்ன வரும்னா சில உணர்வுகள்லாம் வரும். அதாவது எதுவுமே தெரியலனா கூட எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஒரு பாவனை நமக்கு வரும். அது இயற்கை, நம்ம யாரும் தப்பு சொல்ல, எனக்கும் அதான் நினைக்கிறேன். எனக்கு எதுவும் தெரியாது, ஆனால் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஒரு பாவனை வரும். அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா என் தலையில் ஒரு கொட்டு படிப்பேன், நம்ம ஒரு 0 அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? இதை சொல்கிறாரு. அப்போ நம்ம அந்த நேரத்தில் என்ன பண்ணலாம்? காண வேண்டும் என்று நீர் கடல் மலையில் ஏறுவீர். இறைவனை நான் பார்த்துடணும், இறைவனை பார்த்துடணும், இறைவனை பார்க்க முடியும்னு போகிறேன். எங்கே போகிறேன்? காட்டுக்கு போகிறேன், மலை போகிறேன், காடு காடாக ஏறி திரியிறேன். காரணம் என்னென்னா ஏண்டா போகிறேன் அப்படின்னா, அவர் சொல்கிறாரு, ஆணவம் அதல்லவோ அறிவில்லாத மாந்திர. டேய் நீ இப்படி அங்கே பார்த்துருவேன் இங்கே பார்த்துருவேன் போகிற பற்றியா? உன்னை விட ஆணவம் முச்சம் உலகத்தில் ஒருத்தர் கூட இல்லைப்பா. ஏன் போகிறோம்? சதுரகிரியில் அவர் இருக்கிறாரு, சித்தர்கள்லாம் இருக்கிறாங்க, வெள்ளியங்கிரியில் சித்தர்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு காடு மலைலாம் ஏற பற்றியா? உன்னை விட ஆணவம் முச்சம் ஒருத்தன் கூட இல்லை. ஏன்னா சித்தர் எப்போ போனாங்கன்னு தெரியுமா உனக்கு? சித்தரை அவங்க ஞானத்தை அடைஞ்ச பிறகு தான் மலை ஏறினாங்க. அது வரைக்கும் எந்த சித்தரும் மலை ஏறல. அப்போ சித்தரை வணங்கக்கூடிய நீ என்ன பண்ணணும்? உனக்கு ஞானம் வந்த பிறகு தான் நீ மலையை ஏறணும். இந்த செத்து போனால் சொல்லுவாங்க, செத்து போனால் ஒரு மாதம் வரைக்கும் எந்த கோயிலுக்கும் எந்த மலைக்கும் போகக்கூடாதுவாங்க. ஏன் போனாங்க? ஏன் சொன்னாங்க? ஏன் சாமி சொன்னாங்க? இதுதான் காரணம். உனக்கு வர வேண்டிய ஒரு விஷயம் வரலை, அது வரைக்கும் நீ சாமிக்கு முன்னா போகக்கூடாது. அப்போ சித்தர்கள்லாம் இங்கே ஊருக்குள்ளே வாழ்ந்து அந்த ஞானத்தை அடைஞ்ச பிறகு தான் அவங்க காடு மலைலாம் போனாங்க. ஆனால் நான் என்ன பண்ணுறேன்? சாமியை பிடிச்சிடுவேன், அந்த சித்தரை தரிசிச்சிடுவேன், அவர் ஆகாய மார்க்கமாக போனாருன்னு போனால் அது சொல்கிறாரு, உன்னை விட ஆணவ முச்சம் உலகத்தில் ஒருத்தன் கூட இல்லைடா அப்படின்றார். வேணும் என்று அவ்வீசர் பாதம் மெய்யுலே தரிப்பீரேல். உண்மையிலே உனக்கு அக்கறைக்குது,
உண்மையிலேயே இறைவனை பார்க்கணும், அந்த அனுபவத்தை உணரணும்னா வெளியே தெரியுது நிறுத்துறா ஃபஸ்ட்டு. அங்கெல்லாம் அவன் இல்லை. அப்போ எங்கே பார்க்கணும்னா சொல்கிறாரு, ஈஸ்வர் பாதம் மெய்யிலே தரிப்பி உள்ளத்துக்குள்ளே பாடுறா அவனை, அதுக்கான வழியை தெரிஞ்சு பாடுறா. வெளியே தேனா உனக்கு ஆயுசு பத்தாது. அவனை எங்கே போய் தேடுவேன்? யாருன்னா சொல்லிக்கிறாங்களா, அட்ரஸ் கொடுத்துறாங்களான்னா அவர் அங்கே இருக்க அதை போய் பார்ப்பான்னு ஒன்றும் கிடையாது. அப்போ எங்கே போய் தேடுவேன்? அந்த ஆணவத்தை முதல்ல விடுறா, அவனை நான் பிடிச்சிருவேன் பார்த்துருவேன் விட்டுட்டு அமைதியாக உட்காரு. அமைதியாக உட்காந்து எங்கே பார்க்கணும்? அவ்வீசர் பாதம் மெய்யுலே தரிப்பீரேல். ஊனுக்குள்ளே தான் அவன் இருக்கிறான், உன் மனசுக்குள்ளே தான் அவன் இருக்கிறான். தானுவாக நின்ற சீவன் தான் சிவம் அதாகுமே. அது வரைக்கும் அந்த உணர்வு மட்டும் உன்னை பிடிச்சிட்டேன்னா, அது வரைக்கும் நீ வேற நான் வேற இருந்த மாதிரி அந்த உணர்வு போய் நான் அவனாக மாறுவேன். எப்போ எனக்குள்ளே இருக்கிறான், எனக்குள்ளே நான் உணரணுன்ற நினைப்பு வந்ததுக்கப்புறம் தான் அவன் தன்னை வெளிப்படுத்துவான். அது வரைக்கும் யாருக்குமே அவன் வெளிப்படுத்தவே மாட்டான். அப்போ நாம் பண்ணுறதெல்லாம் எப்படி இருக்கணும்? இறைவன் அங்கே இருக்கிறாரு இங்கே இருக்கிறாரு உண்மைதான். யாருக்கு? பக்தியில் இருக்கிறவனுக்கு அங்கே இருக்கிறாரு இங்கே இருக்கிறாரு. ஞானம் ஒன்று தான் நோக்கம்னு போகிறவனுக்கு அங்கேயும் இல்லை இங்கேயும் இல்லை, தனக்குள்ளே இருக்கிறாரு. அப்போ அதுதான் நோக்கம்னா நான் என்ன பண்ணணும்னா நான் எனக்குள்ளே தான் தோண்டணும். ஐயோ இவ்வளோ நாள் சாமி கும்பிட்டுன்னு வந்தேன், இனிமேல் சாமி கும்பிடலன்னா சாமி கண்ணை குத்துவாரா கேட்குறாங்க சாமி கேள்வி. இவ்வளோ நாள் நான் குலதெய்வம் கும்பிட்டேன், ஐயா சொல்கிறாரு குலதெய்வம் எல்லாம் ஒன்றுமே இல்லை, இனிமேல் நீலாம் சாமிலாம் கும்பிடாதரா, நீ தான்டா சாமின்றாரு. புரியுது, ஆனால் கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. ஏன்னா குலதெய்வம் கொண்டு அவர் ஆக்ரோஷமாக இருப்பார், ஏன்னா கடா வெட்டணும், அவர் கொஞ்சம் டெரராக தான் இருப்பார், அதனால் கொஞ்சம் பயமாக ஜாஸ்தியாகுது. அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. எந்த குல தெய்வமும் யாரையும் கண்ணை குத்த போதும் இல்லை, பழி வாங்க போதும் இல்லை. அப்படி பழி வாங்கினா அதுக்கு பேர் தெய்வமும் இல்லை. நான்லாம் தப்பு பண்ணுறேன், நான்லாம் தப்பு பண்ணதெல்லாம் தண்டனை கிடச்சிருமே இங்கே உட்காந்து பேச வேண்டிய வேலையே கிடையாது. அப்போ தப்பு பண்ணாலும் இறைவன் நம்மளை ஆட விட்டு பார்க்குறான். ஏன்னா உடனே தண்டனை கிடச்சிச்சிங்க. ஒரு கொலை பண்ணால் தண்டனை, இவனை தூக்கி போட்டுரு. இந்த அரபு நாட்டெலாம் இருக்கும், கண்ணுக்கு கண் கைக்கு கை காலுக்கு காலுன்ற மாதிரி. நீ ஒரு தப்பு பண்ணியா உடனே தண்டனை கிடச்சிச்சு அப்படின்னா பாதி பேர் இந்த பூலோகத்தில் வாழவே முடியாது. உடனே போட்டுருவான் இறைவன். ஆனால் இறைவன் அப்படி பண்ணலையே. ஏன் விட்டு கொடுக்குறான் அப்படின்னா, தப்பு பண்ணிட்டியா அதுக்காக நீ ஒரு நாள் வருந்து இதையே தொழிலாக பண்ணாத. நீ வருந்துனா என்ன தெரியுமா, கல் மாதிரி இருக்கிற மனசு ஒரு நாள் ஈரமாகும். அந்த ஈரத்தில் தானே நான் வருவேன். நீ கல்லாகிற வரைக்கும் நான் உன்னை எட்டி கூட பார்க்க மாட்டேன். ஆனால் உன்னை செஞ்ச தப்பு உன் மனசை உருக்கும். கல் மாதிரி இருக்கிற அந்த மனசை கரைய ஆரம்பிக்கும். என்னைக்கு அந்த கரையுதோ, என்னைக்கு அது உருகுதோ, அன்னைக்கு தான்டா நான் வெளிப்படுவேன்றாரு. புரியுதா? அதனால தான் அருகே நான் சொன்னார், நெஞ்ச கனகல் நெகிழ்ந்துருக தஞ்சத்தருள் அருள் சண்முகனுக்கு இயல் சேர். உன் கல் மாறி இருக்கிற மனசு என்னைக்கு உருகுதோ, என்னைக்கு கரையுதோ, அன்னைக்கு இறைவன் வருவான். யார்? முருகன் வருவான்றத அருணகிரிநாதர் அன்னைக்கு காட்டுறாரு. அப்போ நம்ம மனசும் கல்லாகுதுன்னு விட்டுறக்கூடாது. இது கரையணும். எப்படி வச்சு கரைக்கிறது? எந்த பொருளில் கரைக்கிறது அப்படின்னா இறைவன்ற திருநாமம். இறைவன் சதா என்னை பார்த்துனுக்கிறான்னு அந்த பயம் யார் மனசில் இருக்குதோ அந்த மனசு தானாகவே கரைய ஆரம்பிச்சிடும். புரியுதுங்களா? இப்படிலாம் இருக்குது. ஏதோ பண்ணோம், இது மிலிட்ரி மாதிரி கிடையாது, லெஃப்ட்டு ரைட்டுன்னு போகிறதுக்கு. இவ்வளோ விஷயத்தையும் நம்ம மனசில் உணர்ந்துக்குன்னு போனோம்னா பலன் நிச்சயம். சரியா? அடுத்து யாராவது வாங்கலாம்ப்பா. நான் தேடி எந்த பாட்டு எடுத்தாலும் அவர் படிச்சுட்டு இருக்கிறாரு. நானும் அவர் சொல்லாமல் சொல்கிறேன் பார்க்குற முடியல, எல்லாத்தையும் சொல்லிக்கிறாரு. ஏன்னா அவரை பாருங்கள் கரெக்டாக எடுப்பார். இந்த வரேன் உட்காரு அப்படி கரெக்டாக அந்த பேஜை எடுத்து கரெக்டாக சொல்லுவார். படிக்கலை எழுதலை ஒன்றும் தெரியாது. ஞானத்தோட மொத்த உருவம் எப்படி இருக்கணும்னா நம்ம ஐயா மாதிரி தான் இருக்கும். எதுவும் தேவையில்லை. அறிவோடு இயங்குறவனுக்கு தான் படிப்பு வேணும். அறிவுன்ற அலைவரிசை தாண்டி போச்சுன்னா படிப்பும் தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை. எல்லாம் பாம்பாட்டி சொன்ன மாதிரி தான். 64 கலையை கற்றுட்டு அதுக்கு மேலே ஒரு கலையை கற்று வச்சுக்கிறேன்டான்னு சொன்னார் பாரு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடும். ஞானம்ன்றது அப்படியேப்பட்டது. அப்போது பயபக்தி வேணும். யார்கிட்ட? குருமார்கள்கிட்ட. குருமார்களோட சொல்லக்கூடாது, நம்ம குருக்கிட்ட அந்த பயபக்தி இருக்கணும். அந்த பயபக்தி இருக்க தான் நம்ம மனசு எப்பவுமே நாம் சொல்கிறத கேட்கும். எப்போவுமே கேட்குற மனசு தான் நான் சொல்கிறதெல்லாம் செய்யும். அப்போ தான் நல்லது கெட்டதுன்னு தெரிஞ்சு கரெக்டான விஷயத்த பண்ணுவேன். அதுதான் நம்மளை ஊருக்கு போய் கொண்டு போய் சேர்க்கும். இல்லைன்னா ஊருக்கு வெளியே போயிடும்.
சரிங்களா? ஊருக்கு போகிறதும் ஊருக்கு வெளியே போகிறதும் நம்ம கையில் தான் இருக்குது.